அக்னீஸ்வரன், மாநில சுயாட்சி மிக உறக்க முழங்கிய அண்ணாவை குடியில் வைத்திருக்கிற அதிமுக இன்றைக்கு மாநிலத்திற்கு ஒரு பாரபட்சம் காட்டப்படுகிறது என்ற பொழுது அரசு ஒரு போராட்டத்தை நடத்துகிறது. அதற்கு துணை நிற்க வேண்டாம், ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கலாம். துணை நிற்கவில்லை என்றாலும் அதற்கு வேறு ஒரு தோற்றத்தை கொண்டு வருவது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பேரறிஞர் அண்ணாவை கட்சியினுடைய கொடியில் வைத்திருக்கிற அதிமுக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசிய போது பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த திமுகவினுடைய கட்சியினுடைய தலைவர் அதை பற்றி பேசவே கிடையாது. ஆர்எஸ் பாரதி கண்டன அறிக்கை கொடுத்திருந்தார். ஆர்எஸ் பாரதியா திமுகவினுடைய தலைவர், ஆகவே அண்ணாவினுடைய கட்சி திமுக. ஆகவே இப்போ நீங்க பாருங்க, ஒரு தட்டுல ஒரு மலர் வச்சீங்கன்னா அந்த மலருக்கு இணையாக இன்னொரு தட்டுலையும் வைக்கணும் தராசுல. ஆக நீங்க இந்த பார்வையை தமிழ்நாட்டில் இல்லாமல் போகிறது, அது தவறு. ஆக திமுக இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எல்லா இடத்துலையும் 40க்கு 40 வெற்றி பெற்றுட்டோம், நாங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பெரும்பான்மை இருக்குது, அதனால சொத்து வரியை உயர்த்துறோம், மின்சார கட்டணத்தை உயர்த்துறோம், அதனால தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா? வாரிசு அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் சிகப்பு கம்பளம் விரிச்சு ஆராதிக்கிறாங்களா? அதுக்கு அது அர்த்தம் இல்லை. மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுகவை எதிர்க்கிறது. அது அதனுடைய வளர்ச்சி அப்படித்தானே. திமுகவினுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொருளாளரை தூக்கி போடலைன்னா அதிமுகவே வந்திருக்காது. அந்த நிலைப்பாட்டில் இன்ன வரைக்கும் இல்லை, இனிமேலுக்கு அப்படித்தான் இருக்கும். நம்ம பழைய கதையை தாண்டி நான் என்னுடைய கேள்விக்கு தலைப்பை ஒட்டி திரு பிரியனோட முதல் தொடங்கினப்ப குறிப்பிட்டார், பட்ஜெட் வந்த அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கடுமையான விமர்சனத்தை அறிக்கையின் மூலமாக திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அந்த பட்ஜெட் அவர் என்ன சொன்னாரோ அந்த கருத்தை வலியுறுத்துகிற வகையில் தான், அந்த அடிப்படையில் தான் அந்த ஆர்ப்பாட்டமும் நடந்திருக்கு. அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் ஒரு தார்மீக ஆதரவு கொடுத்துருக்கணும், ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக. அதை செய்யலை. நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்திருக்கணும், அதையும் செய்யலை. நடத்தின ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறது சரியானதான். இப்போ நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் வைக்க வேண்டியதுதான். இந்த போராட்டத்துக்கு ஏன் அதுக்கு ஒரு வேறு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க? இல்லை, வேறு தோற்றம்லாம் அப்படின்னு இல்லை. திமுக செய்வதையெல்லாம் ஆமாசாமி போடுறதுக்கு எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சி தலைவரும் கிடையாது. நீங்கள் மத்திய அரசு சார்ந்து மாநில நலன் சார்ந்து நான் கேட்கிறேன் சார், இந்த பொய்யையும் புரட்டையும் எத்தனை நாளைக்கு மாநில நலன் சார்ந்துன்னு சொல்லிட்டே இருக்க போறீங்க? 3 வருஷமா 3 தடவை மின்சார கட்டணத்தை ஏத்திட்டீங்க, இது மாநில நலன் சார்ந்தா? நீங்க நீட்டு விலக்கு கொள்கை 39 நாடாளுமன்ற உறுப்பினர், இப்ப 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டாங்க, அப்புறம் எதுக்கு 89 லட்சம் கையெழுத்து வாங்குனீங்க? அப்போ உங்களால் செயல்பட முடியவில்லை, ஆனால் வெற்றியை மட்டும் குவிக்க தெரிகிறது. ஏன்னா இந்த திரும்ப திரும்ப ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்கள், மாநில நலன் சார்ந்து, இது சுயமரியாதை கட்சி. கரெக்ட். நான் கேட்கிறது, ஆட்சியின் மீது வைக்கிற விமர்சனங்களை வையுங்க. ஆட்சிக்கு எதிராக சொத்து வரி உயர்ந்திருக்கு, அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை பண்ணுங்க. மின் கட்டணம் உயர்ந்திருக்கா, அதுக்கான ஒரு போராட்டத்தை பிரதான எதிர்க்கட்சி, இன்றைக்கு சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தானே, மக்கள் மன்றத்தில் அவங்க தானே நிற்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக கள்ளக்குறிச்சியிலேருந்து விசச்சாராயத்திலேருந்து கள்ளச்சாராயத்திலேருந்து போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு வரைக்கும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. அதை யாரும் அதை விமர்சிக்கல. இப்போ கேள்வி அது அல்ல. தமிழ்நாட்டிற்கான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது, அதை கண்டித்து ஆளுகின்ற கட்சி திமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு நீங்கள் கைகோர்த்திருக்க வேண்டும், இல்லை அரசியல் காரணத்துக்கான கைகோர்க்க முடியாது. அப்போ நீங்கள் அதை ஒன்று அதை விமர்சிக்காமலாவது இருக்கலாம்ல. மாநில நலன் சார்ந்து இந்த மாநில மக்கள் உரிமைக்காக ஒரு போராட்டத்தை ஆளுங்கட்சி நடத்துது, நீங்க அமைதியாவே இருந்திருக்கலாம்ல. ஆனா அது விமர்சிக்கிறீங்களா? அது என்ன சார், தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சி அமைதியாக இருக்க வேண்டும், விமர்சிக்காமல் இருக்க வேண்டும், நான் எல்லாம்ன்ற பார்வையே அதெல்லாம் தவறு இல்லையா? முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க தனியா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். சேர்ந்து பண்ணுங்க, தனியா பண்ணுங்க. கரெக்ட். ஆனா இந்த போராட்டத்தை நீங்க அதுக்காக நீங்க பண்ணல, இதை மறைக்கிறதுக்காக பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல, அது சரியான்னு கேட்கிறேன். அரசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற முயற்சியை திமுக ஈடுபடுது. நீங்க இதே திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது 18 கடிதம் மத்திய அரசு அனுப்பிச்சு, ஆனா 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தல. 150% உயர்த்தும் போது 15வது நிதிக்குழுன்னு சொல்லல. ஆனால் மின்சார கட்டணத்தையும் சொத்து வரியையும் உயர்த்தாத 200 நாளில் 595 கொலைகள் முதலமைச்சர் எடப்பாடி இருக்கிற போது, அதிமுக இருக்கிற போது இல்ல. ஆனா அவரையே நீங்க என்ன சொன்னீங்க? முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர், மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்கிற அதிமுக அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்க அடிமை இல்லாத கட்சி,
எல்லாத்தையும் வானத்தை வில்லா முறிக்கக்கூடிய கட்சி. ஏன் நீட்ல என்னாச்சு? அதிமுக ஆதரவு தெரிவிச்சுச்சே, 1க்கு 2 முறை ஆதரவு தெரிவிச்சுச்சே. ஆகவே இங்க என்னன்னா விளம்பர மாடல், அதுதான் இங்க நடக்குது. செயல்படுத்துவதற்கு எந்த விளைவா சார், ஊருக்கு எங்க இதுல எங்க பகுதியிலேயே மெட்ரோ வாட்டர் வரல. ஆனா மெட்ரோ தமிழ்நாடு முழுக்க மெட்ரோ வாட்டர் வருதோ இல்லையோ, எல்லா பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை ஆகிறதா இல்லையா? 1.0, 2.0, 3.0. அதற்கு என்ன தீர்வு? கொலைகள் நடக்கிறது. இதுவரை என்ன ஆச்சு? சரி, கமிஷனை புதுசா மாத்தி இருக்கிறீங்க, தீர்வு என்ன? அதற்கு தீர்வு என்ன கண்டுபிடிச்சீங்க? ஆமா, கண்டுபிடிச்சிருக்கிறோம். எத்தனை நாளைக்கு? 2026 வரைக்கும். கமிஷனர் நீங்க சொன்னது வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சொல்றீங்க, 20 பேர் வரைக்கும் இதுவரை கைது செய்திருக்காங்க. அந்த விசாரணை வளையம் பல்வேறு கோணங்கள்ல போயிட்டு இருக்கு. புது தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. விசாரணையில போக்கள் அது போயிட்டு இருக்கனால அதை பத்தி நம்ம நிறைய பேச முடியாது. ஆணையரை மாற்றுறதுனால 20 பேர் வரைக்கும் கைதாயிருக்காங்க. ஆனால் மற்ற வழக்குகள் குற்றவாளி விசாரணையில் இருக்கு. வழக்கு விசாரணை நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்ப நம்ம யாரையும் முடிவு பண்ண முடியாதுல்ல அந்த வழக்கை பொறுத்தவரை. நான் முடிவு பண்ண சொல்லல. எப்ப? 2025 வரைக்கும், 2026 வரைக்கும், அது வரைக்குமா? நீங்க நல்ல கமிஷனரை ஏடிஜிபியா இருந்தவரை போட்டிருக்கிறீங்க. துரிதப்படுத்துவது என்பது வேறு, விசாரணை முடித்து வைப்பது என்பது வேறு. இதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கேட்குது. ஆக எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோம், கூட்டணி மட்டும் நாங்கள் இறுக பற்றி கொண்டு நாங்கள் தான் எல்லாரும் சேர்ந்தாலும். ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னு அவசியம் இல்ல, கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைக்கணும் அவசியம் இல்ல. ஆனா திமுக ஆட்சி அமைக்கணும் சொல்லி எல்லோரும் இறுக கால்களை பற்றி கொண்டு கூட்டணி நிற்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய பலம். ஆனா மக்கள் பலமாக இருக்கிறார்களா? இல்லையே. நீங்க மின் கட்டணத்தை சொல்றீங்க. மின் கட்டணம் உதய மின் திட்டத்தில் கையெழுத்திட்டதும் அந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக மின்துறையே வந்து திவால் நிலைக்கு போயிருக்குன்னு ஒன்று சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு நிலையாட்ட வேண்டியது மாநில அரசோட கடமை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் என்றெல்லாம் சொல்லிய ஜெயலலிதா அவர்களுடைய குடியிருந்த கொடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற அந்த கொலை இருக்குல்ல, அது அதிமுக ஆட்சி காலத்தில் தான். எத்தனை குற்றவாளிகளை கைது செய்து அந்த வழக்கை முடிச்சிங்க? இன்னி வரைக்கும் அது விசாரணையில் தான் இருக்குது. ஆட்சிக்கு வந்து திமுக அரசு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ள நான் போக வேணாம், அது அவங்க பார்த்துக்கிறட்டும். நம்மளுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் வழக்கறிஞர் தான், தெளிவாக பேசுவார். நான் அதுக்குள்ள சொல்லல. ஆனா உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டார்கள் என்பது தெரிஞ்சுதானே நீங்க சொன்னீங்க. மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு எடுக்கப்படும். உதய்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் இன்னும் வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு, ஏன் எடுக்கல? அப்ப 3 வருஷம் உயர்த்துவோன்றது உங்கள் நோக்கம். அப்ப இன்னும் 2 வருஷம் இருக்கே, அப்ப 5 தடவை உயர்த்துவீங்களா? இன்றைக்கு என்னுடைய கரண்ட் பில்லு 800 ரூபாய் வந்தது, 2100 ரூபாய். ஆக இவைகள் எல்லாமே சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறாங்க. இப்ப ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா, அதிமுகவை கூண்டோட வெளியேற்றி விட்டுட்டீங்கல்ல, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறாங்க, நீங்க எப்பயுமே ஜூலை மாசம் 1ஆம் தேதி, ஜூலை மாசம் ஆரம்பத்துல மின்சார கட்டணத்தை உயர்த்திடுவீங்களே, இப்ப எதுவும் உயர்த்துற திட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, எப்படி நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொல்லி திமுக சட்டமன்றத்தில் சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த தடவை என்ன சொல்றாங்கன்னா, இல்ல உயர்த்துவதாக, மின் கட்டணத்தை உயர்த்துவதாக நாங்கள் எந்த உத்தேசமும் இல்லை என்று சொல்லிட்டு 13ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு அழகா பண்ணிட்டு நாங்கள் அறிவிச்சிட்டாங்க. என்னாச்சு? ஆக மக்களை நீங்கள் திசை திருப்புவதற்காக திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி நல்லாட்சி நடக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு கூட்டணி கட்சிகளும் ஆமாசாமி என்று போட்டால் அதுவா உண்மையான ஜனநாயகம்? இதை எதிர்க்கட்சி தலைவர் கேட்டால் நீங்க மத்திய அரசு எதுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அதிமுக அடிமை அரசு, நீங்க வீரமான அரசு. ஏன் நீங்க ஏன் பணத்தை பெற முடியல? நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டிற்கான நிதி உரிய பங்களிப்பு, உரிய முக்கியத்துவம், பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கதா நீங்க உணர்றீங்களா சார்? அது 100% கொடுக்கப்படல சார். சரி, அதுக்கு 40 எம்பி சார், தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய எதிர்வினை என்ன? எம்பி வாங்கும்போது மட்டும் மனதார வாயார வாழ்த்துகிறார்கள் தமிழக மக்கள், அப்படி சொல்ல தெரியுதா? இதே ஏன் பணத்தை இது பண்ண தெரியும்? 22 நாள் காவிரி விஷயத்துக்காக நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். அன்னைக்கு இந்தியாவில் 3வது பெரிய கட்சி 58 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சுச்சு. ஆனா இன்னைக்கு உங்களால் அதை பெற முடியவில்லை. காரணம் என்னன்னா, நீங்க பெற மாட்டீங்க. இந்த இடத்துல தான் நம்மளே விவாதத்துக்கு இருக்கு, நம்ம அடுத்து போக வேண்டியிருக்கு. இந்த இடத்துல அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, பல்வேறு மசோதாக்களை அப்போதைய பாஜக அரசு கொண்டு வர முயற்சித்தது, அப்போ அதிமுகவை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அப்பொழுதும் காவிரி விவகாரத்திற்காக அதிமுக எம்பிக்கள் அங்கே பேசினார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லை. அதுபோல தான் இப்போ திமுக ஒரு போராட்டத்தை மக்கள் மன்றத்தில் முன்னெடுக்கிறதில்ல. எங்களுக்கு நீங்கள் நீதி பாரபட்சம் காட்டுவதனால் நாங்கள் மக்கள் மன்றத்தை நாடுகிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டு தான் முதலமைச்சர் சொன்னார்.
அதை விமர்சிக்கிறது தான். அப்போ பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நோக்கி அதிமுக இருக்கா, இல்லை பாஜகவினர் பேசுகிற அதே துணியில தான் அதிமுகவும் பேசுகிறதாங்கிறதா சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதாவது சார், இந்த ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி வீதிகளை விடுவது தான் திமுகவினுடைய நோக்கம். நான் இப்போ கேட்பது உங்கள் பாலிசிக்கே நான் வரேன். பாரதிய ஜனதா மத்தியில் கொடுத்தது பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் கொடுத்தது, தயவு செய்து நான் முறையாக நெறிப்பட சொல்லுகிறேன், கொடுத்தது நிதி அல்ல. என் அரசை கவிழ்த்து விடாமல் இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு என்பதுதான் என் பார்வை. அதுல மாற்ற கருத்தம் இல்ல. கட்சிகள் எப்படி வேணாலும் பார்க்கட்டும். ஆனா இங்க ஒரு மாறுபட்ட ஒரு கோணம், இங்க 40க்கு 40 வரல, ஒன்னு கூட நாங்க ஜெயிக்கல அப்படின்றத ஒரு வன்மத்தை சார் நான் கேட்கிறேன். இதுக்கு பணம் தரலன்றீங்களே, மிக்ஸாம் புயலுக்கு என்ன பேரிடர்னே அறிவிக்காத இந்த மத்திய அரசாங்கத்தை எப்படி நிதி கொடுப்பாங்கன்னு தெரிய முடியும்? அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நாதன் குழுவை அமைச்சு காவிரி விஷயத்துல அன்னைக்கு உமாபாரதி இருந்தபோது அதை அரசியலில் வெளியிட வைத்தது உச்ச நீதிமன்றத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரிவர அன்றைக்கு அதிமுக இயக்கியது. ஆனா இவங்க தமிழக மக்களை திமுக வாக்குக்காக மட்டும் பார்க்கிறது, நலன் சார்ந்து அல்ல. அதிமுக பிரதான எதிர்ப்புக்கான மைய கருத்து எது, பிரதான எதை எதிர்க்க வேண்டும், எதை முன்வைக்க வேண்டும் என்பதில் பிரதான முரண்பாடு. அந்த இடத்துல தமிழ்நாடு நலன் சார்ந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக பேசுகிற தமிழ்நாட்டில், உறக்க பேசுகிற தமிழ்நாட்டில் திமுக ஒரு விஷயத்தை முன்வைத்து ஒரு போராட்டத்தை எடுக்கின்ற பொழுது அதிமுக அதிலிருந்து விலகி இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்குதா அப்படின்னு கேள்வி எழுவா. ஏன் விலகி போறாங்கன்னு? விலகிலாம் போகல, ஒரே தான் தண்டவாளம் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் ரயிலும் அந்த மாதிரி தான் போக முடியும். அதிமுகவினுடைய கொள்கைகள் இருந்தோ தலைமையில் இருந்தோ என்னைக்கு விலக மாட்டாங்க, விலகவும் கூடாது. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பாதை. உலகத்திலே ஒரு கட்சிக்காரர் ஒரு கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுக்கிற உலகத்தில் ஒரு கட்சி அந்த கட்சி தான். இங்க இவங்க இப்போ அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் பாண்டியன் சார்னு சொல்லும்போது திரு எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை இவங்களாம் காயின் பண்ணி வெளியில விடுறாங்க. என்ன குழப்பத்தில் ஜூலை 23ஆம் தேதிக்கும் ஜூலை 28ஆம் தேதிக்கும் இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் மாறுது இல்ல சார்? நான் இப்படி கேட்கிறேனே, ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டில் தீண்டத்தகாத கட்சியா என்று கேட்டவர் தான் கலைஞர். கூட்டணி வைக்கலையா பாஜகவோட? இதே இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கள்ளக்காதல் என்று சொல்றீங்களே, அப்ப அடல் பிகாரி வாஜ்பாயும் கலைஞர் வைத்தது நல்ல காதலா? அப்படிலாம் கிடையாது. அது மாநில கட்சி, இது தேசிய கட்சி. சார், தமிழ்நாட்டுக்கு என்று இந்த மண்ணுக்கு என்று ஒரு மனம், தமிழர்களுக்கு என்று ஒரு குணம் இருக்குது. இந்த குணத்தையும் மனத்தையும் அறிந்தவர்கள் திமுக அதிமுக தான். இதுல தேசிய கட்சிகளுக்கு இங்க இடமே கிடையாது. பாண்டியன் சார் போகிற போது பாருங்களேன், பாண்டியன் சார் போகிற போது அதுதான் இந்த சின்ன வயசுல வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரையை வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் அது பேதிக் மாத்திரையா இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 2014 பாஜக 18%, 2024 பாஜக 18%. அப்படி கிடையாது. இது இன்னைக்கும் பாஜக 5% தான். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே 4% வாக்குகள் எடுத்திருந்துச்சு. திரு டிடிவி தினகரன் 2.5% வாக்குகள் எடுத்திருந்தாரு. அது மாதிரி திரு ஓபிஎஸ் 3.5 லட்சம் வாக்குகள், அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு என்று ஒரு 1.5% வாக்குகள், அது மாதிரி திரு யாதவ் அவர்கள், தேவநாதன் யாதவ், இத்தனை கட்சியை சேர்த்துக்கிட்டு 38 கட்சியை சேர்த்தவங்கனால தமிழ்நாட்டில் 10-13 கட்சியை சேர்க்க முடியாதா என்ன? இது ஒரு ஃபார்முலாவுக்காக வச்சிருக்காங்க. ஆனா அண்ணன் ரவீந்திரன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா 18% பாஜக வாங்கி, 18% பாஜக வாங்கல, கூட்டணி கட்சிகள் வாங்கியது. அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மக்கள், தமிழர்களுடைய குணம், தேசிய கட்சிகள் அல்ல, மாநில கட்சிகள். நீங்க இப்ப தொடக்கத்துல குறிப்பிட்டீங்களா தமிழ்நாட்டு என்றால் அது அதிமுக திமுக தான், அப்படிதான் அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. அந்த அரசியலில் அதிமுக திமுக அல்லது திமுக அதிமுகன்னு இருக்கிறத திமுக பாஜகன்னு வருவதற்கு அதிமுகவே வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்கிறதா என்கிறத சமீப கால செயல்பாடுகள் அந்த கேள்வியை எழுப்புது அப்படிங்கிறாங்க. அதாவது இன்றைய அறிக்கை உட்பட திமுக அப்படி கிடையாது சார். கட்சிகள் தேசிய, நமக்கு என்ன ஒரு பலவீனம்னா தமிழ்நாட்டில் 40 எம்பி தான் சார் நம்ம வச்சிருக்கிறோம். நம்மளால தேசியத்துல ஒரு மத்தியில ஒரு ஆட்சியை அமைக்க முடியாது. அதனால் நம்மளுடைய விதி தேசிய கட்சியோடு நாம ஒரு கூட்டணி கவிழ்க்கப்பட்ட பிறகு கை கொடுத்தது இங்கே இந்த தமிழ்நாட்டு எம்பிக்கள் தானே. அதுக்கப்புறம் பாஜக ஆட்சியா இருக்கட்டும், ஐக்கிய குஜராத், தேவகவுடா, இத்தனை அரசாங்கங்களை தமிழ்நாட்டு எம்பிக்கள் அமைச்சு சார். இவங்க கேட்ட கேள்வியே நான் இன்னும் 2 மணி நேரத்துக்கு போய் சொல்லணும் சார். சார் சொல்றாரு அதிமுக ஓட்டுகள் அழிஞ்சுகிட்டு இருக்குன்றாரு.
நான் கேட்கிறேன், அதிமுக ஓட்டுகள் அழிஞ்சிருச்சுன்னா அது ரெண்டு ஒண்ணுதான். ஆக நீங்க என்ன நான் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா பெண்கள் வாக்குகள் அங்க போகுதுன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா பெண்கள் வாக்குகள் போகுதுன்னு சொல்ல வராரு. என்ன சொல்ல வராரு? அப்போ ரெண்டாவது திமுக 1 லட்சத்தி, அதாவது அது தவறான பார்வை. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 1,17,00,000 லட்சம் திமுக வாங்கி இருக்குதுன்னா அதிமுக நீங்க சொல்ற கள்ளக்காதன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இணையாக 1,57,00,000 வாக்குகள் அதிமுக வாங்கி இருக்குதே. அப்ப எங்க மாறுச்சு? எங்க வாங்கிது? அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 21% சார், 21%. என்ன கேள்வி? நீங்க திமுக என்ன செய்தாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்ன்ற கொள்கையோட இருந்தா அதிமுகவை நீங்க ஓரம் கட்டுவதா உங்களுடைய நோக்கமா இருக்கிறீங்க. அது தப்பு. அது நீங்க என்ன சார் கேள்வி கேட்டீங்க? செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. செல்வாக்கு குறையல, நீங்க குறைஞ்சது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. 2026ல திமுகவே அதிமுகவே ஆட்சியில் அமர்த்தும். அதை நீங்களே பாப்பீங்க. சரி.